ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வேர்க்கடலை சட்னி அரைச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் இது வேறு வெரைட்டியில் செஞ்சுருக்கிறதுனால இதையும் சரி எடுத்து உங்களுக்கு காட்டலாமேன்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடாயில். எண்ணெய் ஊற்றி கடாயில் வேர்க்கடலையை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நான் அதை இங்கே 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். மிளகா வத்தல் ஒரு 6, 7 எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வெங்காயம் எதுக்கு சின்னதாக எடுத்தேன்னா, வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது நம்ம தக்காளி சட்னியில் ஏதோ வேர்க்கடலையை போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். வேர்க்கடலை சட்னிங்கும்போது வேர்க்கடலையோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வேர்க்கடலை நிறைய எடுத்துகிட்டு ஒரு சின்ன பெரிய வெங்காயமும் ஒரு குட்டி தக்காளியும் எடுத்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா வத்தலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 பூண்டு பல்ல சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளி சேர்த்து போட்டு எல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கும்போது சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் கம்பு தோசை தான் சுட்டிருக்கேன். கம்பு தோசைக்கு இந்த சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும். கம்பு தோசை, கேப்பை தோசை, இது மாதிரி எல்லா தோசைக்கும் இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.